ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நம்ம பாண்டியன் இருக்காரு, அரசிக்கிட்ட பேசிகிட்டு டைமில் நீ என்னம்மா சொல்கிற, இப்போ என் அப்பா எடுத்த முடிவுக்கு நீ ஓகே சொல்கிறியா இல்லையான்னு சொல்லி கேட்க கோமதி அம்மா உடனே நடுவில் வருதுங்க. அவள்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா ஏன் கட்டிக்க போகிறது அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கக்கூடாதா, யாரா அது வீட்டில் கேட்டு முடிவு பண்ணுறீங்க, ஏதோ பாண்டியன் வீட்டில் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு, அது ஏன்டாப்பா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, கட்டிக்க போகிற பொண்ணு சம்மந்தப்பட்ட பொண்ணை வந்துட்டு நீ கேட்கக்கூடாதுன்னு நினைக்க, ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீ, டார்ச்சர் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம அரசியோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா இல்லைப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்ல வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா, எதிர்பாராத தரணும்னு டபுக்குன்னு குதிச்சிருச்சு. இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான்ப்பா வேத வாக்கு, அதை சொல்லி தொலையாண்டி ஏன்டி பிபி ஏற்றுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கோமதி அம்மாவோட ரியாக்ஷன். ஆக மொத்தத்தில் கோமதி அம்மா தான் பயங்கரமாக குதிக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வீட்டில் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க நம்ம மீனாவும் ராஜுவும், ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என் பேச்சுக்கு மறு பேச்சு இருந்து இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன், வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இந்த செருப்பு போட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தாரு, அந்த மாதிரி போல. சரி, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சோகமாக உட்காந்துருக்க அரசிக்கிட்ட போயிட்டு இவங்க வந்துட்டு எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற விதமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ குமாரியே கல்யாணம் பண்ணிக்கணும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. டே, உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னு இருக்கணும்னு சொல்லி கொடுக்கலையாடா, கமருடா சொல்லிட்டே இருக்கும்போது மீனா என்றீங்க, எப்பாடா உசாரையா உசாரு ஓரஞ்சாரம் உசாருன்னு வச்சு கிளின்னு கிழிச்சாங்க. இந்த கிழிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பாங்கிற மாதிரி பயந்துட்டாங்க மீனா. நீ மாட்டிக்கிட்டியா, டே காட்டெருமைக்கு பிறந்த காட்டெருமை இந்த வேலை தான் நீ எல்லாம் பாக்குறியா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க. இங்க திட்டி விட்டவங்க அங்க போய் குமார்கிட்ட விஷயத்த சொல்லுவோன்னு சொல்ல, குமார் ஷாக் ஆகிட்டாப்லாம். என்ன உண்மையாக லவ் பண்ண மாதிரி நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, தம்பி உண்மையாக லவ் பண்ணிட்டாப்ல, இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அங்கே இருக்கவங்க கோவப்பட்டாங்க.